கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 2வது வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். அது லூக்கா 23:43 இருக்குது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவன் பரதீசுக்கு போனானா அல்லது அதற்கான உத்தரவாதத்தை அவருக்கு கொடுக்குறாரா அப்படிங்கிறத ஆர்கியூமெண்ட்டு இன்னும் போயிட்டுருக்கு. ஆனால் அவனுக்கு ஏன் இந்த பரலோக ராஜ்யம் கிடைக்குதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். 2 குற்றவாளிகளை அவருடைய வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயுமே சிலுவையில் அறையிறாங்க. இதில் வலது பக்கத்தில் இருந்தவன் ரட்சிக்கப்பட்டானா அல்லது இடது பக்கத்தில் இருந்தவனாங்கிறது லூக்கா அங்கே நமக்கு சொல்லலை. ஒரு குற்றவாளி சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்னு சொல்லி அவரை இகழ்றான் அப்படின்னு சொன்னால் அவரை பற்றிய தெளிவு அவனுக்கு இல்லை. அவர் இரட்சக தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியலை. ஆனால் இன்னொருத்தன் அவர் யார் என்பதை கண்டு கொண்டான். எனவே தான் நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், இவரோ எந்த தப்பும் நடப்பிக்கலையே அப்படின்னு சொல்கிறான். 42வது வசனத்தில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறான். முதலாவது இந்த குற்றவாளி தன்னுடைய சிலுவையில் அறையப்பட்ட மற்றொரு குற்றவாளியை கடிந்து கொள்கிறான். 2வது குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கிடைத்தது சரின்னு நினைக்கிறான். அடுத்து அவன் சொல்கிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு குற்றவாளியை கேட்குறான். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு வருது. நீதிமொழிகள் 28:13 நம்ம வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மேலும் மத்தேயு 9:2 திமிர்வாதக்காரனை நோக்கி இயேசுவானவர் சொல்கிறாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற வேதபாரகர் இவர் தேவ தூஷணம் சொல்கிறாரு அப்படின்றாங்க. 9:6 அவர் சொல்கிறாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே விஷயத்தை 1 தீமோத்தேயு 1:15 நம்ம பார்க்குறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒரு குற்றவாளி நினைக்கிறான், நீர் ரட்சகரானா இந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களை இதிலேருந்து விடுவிச்சிருங்கன்னு சொல்கிறான். ஆனால் இன்னொருவன் நித்திய வாழ்வை குறித்து அக்கறை உள்ளவனாக அவன் கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். அப்போ தேவனுடைய பயம் வந்த உடனே இவர் ரட்சகர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானம் அவனுக்கு வந்துடுது. கர்த்தருக்கு பயப்படலாம், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். அடுத்தபடியாக மனம் திருந்தி தன்னுடைய தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவரை தன்னை தாழ்த்தி அவரிடம் அவன் ஒப்படைக்கிறான். இதையெல்லாம் இயேசுவானவர் சிலுவையிலிருந்து பார்க்குறாரு. அதனால தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நித்திய வாழ்வையும் அவன் சிலுவையிலே மரிக்கும் நேரத்தில் அவனுக்கு கொடுக்குறாரு.